எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன நியூஸ் முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சென்செக்ஸ் நிஃப்டி ஏப்ரல் எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து மே 1 உழைப்பாளர் தினம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா உழைப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஏப்ரலில் வந்து சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி எப்படி பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தா 7% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க ஏப்ரலில் மட்டும். போத் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி இங்கே நீங்கள் பார்த்தா தெரியும், 22,500 இருந்தது, கிட்டத்தட்ட 24,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ ஏன் ஏறிச்சுன்னா ஏர்னிங்ஸ் தான். ரிசல்ட் வந்து கொஞ்சம் சில செக்டார் நல்லா இருக்கும்னு ஏறிச்சு. அப்புறம் டிஐ தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ கரெக்ஷன் வந்து எல்லாரும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி வாங்கிட்டே இருக்காங்க. அண்ட் நெகட்டிவ் இல்லையானா இருக்குது, ரூபாய் ரொம்ப கீழே போயிட்டுருக்குங்க. அது மாதிரி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எஃபிஐ தொடர்ந்து வித்துட்டே இருக்காங்க. இப்படி இருந்தும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்மளோட மார்க்கெட் வந்து ஒரு 7% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 1 மந்த்தில். அண்ட் இந்த 7% எதனால் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ், ரியாலிட்டி அண்ட் கேபிட்டல் குட்ஸ். ஸோ இதில் இருந்தால் இந்த 7% ரிட்டர்ன் வந்திருக்குங்க. ஐடி செக்டார் வந்து ரொம்ப ட்ராக்கரு. இந்த போன மாதம் ஐடி செக்டார் தான் ரொம்ப கீழே இருந்திருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா வந்து சேஃபஸ்ட் மார்க்கெட், இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலாம், க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நம்பி தான் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 1 மந்த் பார்த்தீங்கன்னா எம்டேர் டெக் வந்து 86% ஏறி இருக்குங்க. ஹெச்எஃப்சியில் இருக்குது, வெப்சோல் இன்ஜினியரிங் ஏறி இருக்கும். இது மூணுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டட் நியூஸ் படி இருக்கும், ரிசல்ட் நல்லா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சில பல விஷயங்களும் ஏறி இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ருப்பி வந்து கிட்டத்தட்ட 95 ரூபா வந்து கிராஸ் பண்ணிட்டு இப்போ வந்து 94.91. ஏன்னா முக்கியமாக க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாகுது, எஃப்ஐ வித்துட்டே இருக்காங்க, அண்ட் இம்போர்ட் டிமாண்ட் அதிகமாகுது. இதனால தான் ரூபாய் மட்டும் ரொம்ப ஏறிச்சுங்க. எங்கே போகும் தெரியல. இதுக்கு தான் ஃபாரின் இன்வெஸ்ட் பண்ணணும், நானும் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ டாலர் டைமில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நமக்கு நல்ல லாபங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுதுன்னா டாலரை வந்து விற்றுக்கிட்டே இருக்குது, குறைஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் அவங்களால ஃபுல்லாக முடியலங்க. ஸோ இதோட இம்பாக்ட் வந்து 85% ஆயிலால் தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ரூபாய் ஏறுனால என்னென்ன செக்டாருக்கு வந்து நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ், பெயிண்ட் அண்ட் ஆயில் கம்பெனிஸ், இது எல்லாத்துக்குமே இது எல்லாமே ஆயில் ரிலேட்டட் சம்மந்தப்பட்டது. எதுக்கு நல்லா இருக்குன்னா ஐடி அண்ட் ஃபார்மா. ஏன்னா இது ரெண்டுமே டாலரில் வந்து சம்பளம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஐடி அண்ட் ஃபார்மா வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஃபேக்டரில் யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேபி நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க. அப்புறம் வந்து இந்தியா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டரில் வந்து கிட்டத்தட்ட 15 ட்ரில்லியன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கு டிஃபென்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் கோடி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான் 5 இயர்ஸில். அது எக்ஸ்போர்ட் டார்கெட் வந்து 50,000 கோடி வச்சுருக்காங்க இந்த இயரில் வந்து. ஸோ முக்கியமான கம்பெனினா HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல், பாரத் டைனமிக்ஸ், அப்புறம் பாரத் லிமிடெட், பாரத் எலக்ட்ரிக் லிமிடெட், பெல்லு, பாரத் டைனமிக்ஸ், இந்த 3 தாங்க. அப்புறம் மஸ்டான் ஷிப் ஃபில்டர். இந்த எம்டார் டெக் ஏறிச்சு பார்த்தீங்களா, நம்ம சொல்லியிருந்தோம்ல. அப்புறம் ஏன் ஏறிச்சு அப்படின்னு பார்த்துரும். ஸோ 1 மந்த்ல ஏன் எவ்வளோ ஏறிச்சு கரெக்டுங்க. 1 மந்த்ல எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,500 இருந்து 6,500 போயிருக்கு பாருங்க. செம்மையாக ஏறி இருக்கு. என்ன ரீசன் தெரிலங்க, இதெல்லாம் நான் பார்த்து சொல்கிறேன். பயங்கரமாக ஏறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏரோஸ்பேஸில் இருக்க எல்லா கம்பெனியும் பயங்கரமாக, டிஃபென்ஸில் இருக்க எல்லா கம்பெனியுமே, எல்லா கம்பெனியில் சில கம்பெனி நல்லா ஏறுதுங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான கம்பெனிகள் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, டாப்பில் இருக்க கம்பெனி. ஸோ குளோபலில் நிறைய இஷ்யூ வருது கரெக்டுங்களா, அதனால நிறைய கம்பெனி வந்து இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா, மிடில் ஈஸ்ட், ஆஃப்ரிக்கா, இதுக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய டிஃபென்ஸ் வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ 10x க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டிஃபென்ஸில். ப்ரைவேட் பிளேயர் வர உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஆசிஸ் கிரேடு, அப்புறம் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம், ஆஸ்டர் மைக்ரோவேவ், இதெல்லாம் ரீதியாக நல்ல ஏறினது. சென் டெக்னாலஜி, இதெல்லாம் இந்த செக்டரில் தான் இருக்குது. இதெல்லாம் நல்ல ஸ்டாக்ஸ் தாங்க. ஸோ எனிஒன் யாராவது இதில் வந்து வாங்கணும்னு இருந்தீங்கன்னா வாங்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கம்பெனி தான். அண்ட் இதில் இன்னொரு நியூஸ் இருக்குது. இப்போ இந்தியா இது வந்து டிஃபென்ஸில் எக்ஸ்போர்ட் வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்கல்ல. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா வந்து ஒரு 56,000 கோடிக்கு 62 கப்பல் வாங்க போகிறாங்க. யார்லன்னா இந்தியா கவர்மெண்ட், ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ், பிஎஸ்சி கம்பெனி எல்லாம் சேர்ந்து. ஸோ எதுக்கு அப்படின்னா இந்த வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கிறதுனால சப்ளை செயின் டிஸ்டர்ப் ஆகுது. அதனால நம்ம ஓனாக கப்பல் வாங்கணும் அப்படின்னு, வெளிநாட்டு கப்பல் நம்பி இருக்கக்கூடாது, நம்ம ஓனாக வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண போகிறாங்க. இதனால இந்த க்ரூட் ஆயில், எல்என்ஜி சப்ளை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அண்ட் என்ன மாதிரி கப்பல்னா கண்டெய்னர் ஷிப், எல்என்ஜி கேரியர், அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் டேங்கர், க்ரீன் போட், இந்த மாதிரி வாங்க போகிறாங்க.
2042 நம்ம கிட்டத்தட்ட 437 கப்பல் வாங்கணுமோ. இதில் வந்து 2016 ஷிப்பிங் கப்பல், 58 ஆயில், 51 பாரத் கண்டெய்னர் ஷிப்பிங் ஜேவி மாதிரி வாங்க போகிறாங்க. ஸோ இது வந்து இந்த ஷிப்பிங், அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கெலாம் செம்மையான வாய்ப்புங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து எந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் வந்து பாசிட்டிவாக பார்க்குற கம்பெனி எனக்கு தெரிஞ்சு கொச்சின் ஷிப்யார்டு, அப்புறம் மஸ்டாக்கு. இந்த ரெண்டுமே டாப் 2, மஸ்டாக்கும் கொச்சின் ஷிப்யார்டு. அப்புறம் வேறு என்னன்னா கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர். இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ரெண்டுலையுமே இருக்கும், உங்களுக்கு டிஃபென்ஸ்ல இருக்கும் இந்த இடத்துல. கார்டன் ரிசர்ச் இந்த ஸ்டாக் பற்றி சொல்லணுங்க. இந்த ஸ்டாக் வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் இருந்துச்சு. எப்போனா கிட்டத்தட்ட இந்த லோவில் இருக்கும்போதுங்க, இந்த லோவில் இல்லை, எஸ் இந்த லோவில் தாங்க, கிட்டத்தட்ட இந்த லோன் கூட வச்சுக்கலாம். 900 1000 ரூபாய் கீழே போகும்போது வாங்கணும்னு நினச்சிட்டு மிஸ் பண்ணது, இன்னைக்கு பாருங்களேன் கிட்டத்தட்ட 3000 போயிடுச்சு. ஸோ ஒன் மோர் மிஸ் ஃப்ரம் மை எண்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது தவிர லாஜிஸ்டிக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாகவே இருக்கும் இதெல்லாம், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து 2 வீலர் மார்க்கெட் வந்து ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் தான் அவங்களோட ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. சேல்ஸ் வந்து 52% அதிகமாக இருக்குது. ஏப்ரல் மந்த் மட்டும் 1.41 லேக் யூனிட் விற்றுருக்காங்க. இயர் ஆன் இயர் 52% growth அடைஞ்சிருக்கு. ஸோ டாப் வழக்கம் போல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம், டிவிஎஸ் தான் இந்த 2 வீலரில் பயங்கரமான கம்பெனியாக இருக்குது. நெக்ஸ்ட் பஜாஜ், அப்புறம் ஏத்தர் வந்திருக்கு. ஹீரோக்கு பதிலாக ஏத்தர், ஹீரோட சப்சிடியும் வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட. ஸோ ஓலா வந்து பயங்கர ட்ராப்புங்க. இயர் ஆன் இயர் வந்து 8% ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் இது ஏன் கவனிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, ஈவிட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பைக் கம்பெனி ஷோரூம் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சேல்ஸ் வந்திருக்கு. ஏன்னா ஃபியூல் ப்ரைஸ் மேலே போகுங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும், அண்ட் ஃபியூலே இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. அதனால இந்த அளவுக்கு எல்லாரும் போய் இதில் போய் வாங்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. கவர்மெண்ட் சப்சிடி வந்து ஸ்டாப் பண்ணிருச்சு இந்த இவி வெஹிக்கிளுக்குலாம். இது ஈவிக்கானது. ஸோ இந்த இவி டூ வீலர், பட் ஸ்டில் இவி டூ வீலர் வந்து கிரேட்டர் தென் 10% இந்தியாவில் வந்து பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ டிவிஎஸ் பஜாஜுக்கு வந்து பயங்கரமான பெனிஃபிட் வருங்க இதில் வந்து. டிவிஎஸ் அண்ட் பஜாஜ் தான் டாப் பிளேயர். நீங்களே பார்த்தா தெரியும், டிவிஎஸ் மோட்டர், பஜாஜ். ஓலா வந்து நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. அதோட பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இதில் வந்து சரியில்லை. பார்க்கலாம் ஓலா வந்து எந்த அளவுக்கு இதில் பெர்ஃபார்ம் பண்ணி வெளியே வரும் அப்படின்ட்டு. அப்புறம் ஹச்சியோட ரிசல்ட் வந்துருச்சு, போட்டு அடிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ரிசல்ட் வந்த அன்னைக்கு பயங்கரமாக நடிங்க. ஸோ இந்தியாவில் பெரிய எஃப்எம்சிஜி தாங்க இது. ஸோ மார்ச் மாதம் போன வருஷமும் விட்டுருந்தாங்க. விற்பனை உயர்ந்திருக்கு தான். 15 ஆண்டுகளில் நல்ல 6% அதிகரிச்சிருக்கு. லாபமும் 21% அதிகரிச்சிருக்கு. பட் என்னன்னா அதுக்கான இன்புட் காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஸோ அவங்களுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட், அதிகமான ப்ராஃபிட் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம் கேர், அப்புறம் வந்து பியூட்டி அண்ட் வெல்னஸில் தான் அதிகமாக கொடுத்துருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா லக்ஸ் அண்ட் லாக்மே அந்த சோப் வந்து ப்ரீமியம் சோப்பு வந்து நல்லா விற்றுருக்குங்க. ஸோ மற்ற ஏரியாவில் வந்து கொஞ்சம் ட்ராக்காக தான் இருந்திருக்கு. ஸோ ஹெச்ஓட ரிசல்ட் இதுதான். அதனால பயங்கரமாக அடிச்சிருக்காங்க பாருங்களேன். கிட்டத்தட்ட 2360 2250 வந்துருச்சு. மேபி 2000 கிலோ போனால் எனி ஒன் கேன் கன்சிடர் திஸ் ஒன். அப்புறம் இன்னொரு கம்பெனி என்னன்னா ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் என்ன பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, பிரியங்கா சோப்ரா வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, என்னென்னா அனாமலி அப்படின்ட்டு. ஸோ அந்த கம்பெனியை வந்து அது வந்து தலைமுடி பராமரிப்புக்கான கம்பெனி. அந்த கம்பெனியை வந்து ரிலையன்ஸ் இப்போ வாங்குது. ஸோ வாங்கிட்டு அவங்க வந்து டிஆரான ஒரு ஆன்லைன் வச்சுருக்காங்களா, அதுலேயும் ஆஃப்லைனும் இந்த பிராண்டை விற்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட பியூட்டி போர்ட்ஃபோலியோ இதனால வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜ், இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களும் என்ன மாதிரி கம்பெனினா இந்த ஆட்டோமொபைல் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஃபார்ச்சுனா இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு கம்பெனியை 30% பங்கில் வந்து 130 கோடி கிட்டத்தட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ இதனால இன்னும் அவங்களோட இது வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களோட போர்ட்ஃபோலியோ நல்லாகும் அப்படின்ட்டு. அது போக கவர்மெண்ட் 2 நியூஸ் விட்டுருக்கு. ஒன்று வந்து இனிமேல் டாக்டர் வந்து கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெளிப்படைத்தன்மைன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் வந்து உங்களோட கன்சல்டிங் அந்த இதுலேயே வந்து ஒட்டியிருக்கணும். என்ன டைமுக்கு வருவீங்க, என்ன டைம் போவீங்க, உங்களோட ஃபீஸ் எவ்வளோ, எல்லா ஸ்ட்ரக்சருமே நம்ம கரெக்டாக இங்கிலீஷ்லேயும் அண்ட் அந்த ரூரல் லாங்குவேஜ்லையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். உங்களோட தகுதி என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். குறைந்தபட்சம் 70 சதுரடி கொண்ட ஒரு ஆலோசனை ரூம் இருக்கணும் உங்களோட ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தாங்க. நிறைய பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல, இதை ஃபாலோ பண்ண நல்லது. அப்புறம் இந்த ஒசாம்பிக் தெரியுமா, ஒசாம்பிக் முஜாரோ, இதெல்லாம் ஆக்சுவலாக எது கொண்டு வந்தாங்கன்னா வேற எதுக்கும் கொண்டு வந்தாங்க. இந்த டயபெட்டிஸ் கொண்டு வந்தாங்க. பட் அதோட பெனிஃபிட் இப்போ என்னன்னா உடல் எடையை குறைக்கையில் இருக்குது. ஸோ நிறைய பிரபலமானவங்களை அதை யூஸ் பண்ணி உடல் எடையை குறைச்சிட்டு இருக்காங்க. பட் அதில் ஒரு சின்ன டிராபக் இருக்குது. உடல் எடை குறைஞ்சிது, பட் மூஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க மாதிரி காட்டுது. ரீசெண்டாக இந்த கரஞ்சோரா அவரை பார்த்துருப்பீங்க. அவரெல்லாம் ரொம்ப ஒளியாகி மூஞ்செல்லாம் அப்படியே ரொம்ப தொங்கிருச்சு. அப்புறம் பட்டிஸ்டா கூட யூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. அவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்கங்க. என்னென்னா இந்த மாதிரி மூஞ்சில் வந்து கொஞ்சம்
ரொம்ப ஒட்டி போன மாதிரி அதுக்கு பேர் ஒசாம்பிக் ஃபேஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. வயசான மாதிரி காட்டுதில்ல, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபில்லர்ஸ் போடலாம், இல்லை லேசர் சிகிச்சை மூலமாக அதை வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்தியாவில் வந்து இது வந்து என்னென்னா தோல் மருத்துவம் அந்த இதை சார்ந்து வருங்க. அதில் கிட்டத்தட்ட 20-25% வந்து இந்த மருந்து சாப்பிட்டுட்டு சிகிச்சை பெறவங்க வந்திருக்காங்க. அவங்க ஃபேஸை வந்து பழையபடி அழகாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ இதுதாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயோ போனோம் எங்கேயோ வந்துட்டோம் பாருங்க, கரெக்டாக இங்கே வந்து நிற்குது. இதாங்க இன்னைக்கு நியூஸ். நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டோம். உழைப்பாளத்தின வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.